பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை பயன்படுத்த போகிறது. நவீன நாஸ்ட்ரடாமஸ் வெளியிட்ட வார்னிங். அணு ஆயுத யுகத்தில் உலக நாடுகளை அச்சுறுத்தும் மிகப்பெரிய கேள்வி ஒன்று உள்ளது. அது யாரிடம் அதிக அணு ஆயுதங்கள் இருக்கின்றன என்பது அல்ல, மாறாக எதிர்காலத்தில் அதை முதலில் பயன்படுத்த போகும் நாடு எது என்பதே ஆகும். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இதுவரை போர்க்களத்தில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படவில்லை என்றாலும் அணு ஆயுத பலம் கொண்ட நாடுகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இச்சூழலில் அரசியல் மற்றும் உலக நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிப்பதில் புகழ்பெற்ற கனடா நாட்டைச் சேர்ந்த ஆய்வாளர் பேராசிரியரான நவீனகால நாஸ்ட்ரடாமஸ் என்று அழைக்கப்படும் ஜியாங் ஸ்வெசிங் எதிர்காலத்தில் அணு ஆயுதத்தை முதலில் பயன்படுத்தும் சாத்தியம் கொண்ட நாடு பாகிஸ்தான் தான் என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் டொனால்டு டிரம்பின் அரசியல் வெற்றி உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்களை முன்னரே கணித்தவர் இவர் ஆவார். பிரபல யூடியூபர் ராஜ் ஷமானியின் போர்காஸ்ட் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பேராசிரியர் ஜியாங், பொதுவாக சர்வதேச அளவில் அணு ஆயுத பயன்பாட்டிற்கு எதிரான தடை உள்ளதால் நமது வாழ்நாளில் அணு ஆயுத போர் நடைபெற வாய்ப்பில்லை என்பதே தனது கருத்து என்றும், ஆனால் ஒருவேளை அத்தகைய சூழல் ஏற்பட்டால் அணு ஆயுதத்தை முதலில் பயன்படுத்தும் நாடாக பாகிஸ்தானே இருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை முந்திக்கொண்டு பயன்படுத்தும் என்று கூறுவதற்கு அதன் இராணுவ பலம் காரணமல்ல, மாறாக அந்நாட்டின் உட்கட்டமைப்பு மற்றும் நிர்வாக பலவீனங்களே காரணம் என ஜியாங் விளக்கியுள்ளார். அந்நாடு கடுமையான பொருளாதார நெருக்கடி, அரசியல் ஊழல் மற்றும் உள்நாட்டு பிரிவினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவசர காலங்களில் அல்லது கடுமையான போர் சூழலில் இராணுவ முடிவுகளை கட்டுப்படுத்தும் ஒழுங்குமுறை அமைப்புகள் அங்கு சரியாக இயங்காமல் போகலாம் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான அணு ஆயுத கோட்பாடுகள் முற்றிலும் மாறுபட்டவை. இந்தியா முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்ற தெளிவான கொள்கையை கடைபிடிக்கிறது. பாகிஸ்தான் அத்தகைய கொள்கையை ஏற்காமல் தெளிவான ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருந்து வருகிறது. வழக்கமான இராணுவ பலத்திலும் பொருளாதாரத்திலும் இந்தியாவை விட பின்தங்கியுள்ள பாகிஸ்தான் தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்ளும் கடைசி வழியாக அணு ஆயுதங்களை முன்னிறுத்தும். ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தகவல்படி இந்தியாவிடம் 190 அணு ஆயுதங்களும் பாகிஸ்தானிடம் சுமார் 170 அணு ஆயுதங்களும் உள்ளன. 1999 கார்கில் போருக்கு பிந்தைய சூழல், 2019 பாலகோட் வான்வழி தாக்குதல் மற்றும் 2025 பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட பல்வேறு தருணங்களில் பாகிஸ்தான் தலைவர்கள் மறைமுக அணு ஆயுத எச்சரிக்கைகளை விடுத்துள்ளனர். குறிப்பாக பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஆசிம் முனீர் அமெரிக்காவில் பேசிய போது, நாங்கள் ஒரு அணு ஆயுத நாடு, நாங்கள் அழியும் நிலை வந்தால் உலகத்தில் பாதியை எங்களுடன் சேர்த்து அழிப்போம் என்று குறிப்பிட்டதாக செய்திகள் வெளியானது சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. வழக்கமான போரில் தனது இருப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை ஒரு தற்காப்பு அரணாக இல்லாமல் மற்ற நாடுகளையும் சேர்த்து அழித்து தப்பிக்கும் வழியாக பயன்படுத்தும் என்று பேராசிரியர் ஜியாங் சின் எச்சரித்துள்ளார்.